உள்ள அந்த விஷயம் நடக்குது. ஆனால் மசாஜ் சென்டரில் முக்கால்வாசி மசாஜ் நடக்கிறது இல்லை. மசாஜ் தவிர்த்து அது பேருக்கு அவங்க பண்ணுற தொழில் வேறு. ஆனால் பேருக்குன்னு இந்த மசாஜ் அந்த பேரை கெடுக்கிறதுக்காக மசாஜ் சென்டர் வச்சுட்டு இதை நம்மளை வந்து வேறு வழியில் அவங்க அந்த காசை காமிச்சு நம்மளை அந்த வழிக்கு கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் வர கிளைண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. மசாஜ் சென்டர் மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. நம்ம வந்து என்னடா சாமியார் வேணால் நம்ம மசாஜ் தான் பண்ணணும், இவங்களுக்கான ப்ராப்பராக நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா பக்தியாக இருக்காங்களே, அவங்க பார்க்குறப்ப பக்தியாக இருக்காங்க. நம்ம இனிமேலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, மசாஜ் தவிர்த்து எதனா பண்ணுங்கள். கோவில் சாமியாருக்கு இது இருக்குது, அவங்க பெட்ரூம்லேயே கோவில் எல்லாமே கோவில் செட்டப் தான், அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேலையே இதுதானே. சில கேர்ள்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆட்களை பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. அந்த சைஸ்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி என்னை வர வச்சு ஒரு 30,000 ரூபாய் கிட்ட ஏமாற்றின அந்த லேடி இது வரைக்கும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க கல்ல சிக்கல். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் இனியன் முருகானந்தம் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த மசாஜ் சென்டரில் நல்ல அனுபவம் இருக்குது, பல்வேறு இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு பார்த்துருக்கோம். என்ன நடக்குது மசாஜ் சென்டரில்? நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையா இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறீங்களா? மிகைப்படுத்த சொல்லலை, அதில் நடக்கிற ஃபேக்ட் என்னவோ அதை தான் சொல்கிறேன். நார்மலாக எல்லா சென்டர்லையும் அப்படி நடக்கிறது இல்லை. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற சென்டருங்கள்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. என்ன நடக்குது சார் உள்ளார? ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் மாஃபியாவே சென்னையிலையோ இல்லை மசாஜ் சென்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா? வேர்ல்டு வைடு, சென்னை மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு இருக்கிற மசாஜ் சென்டர்னாலே அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணும் எப்போ கிராஸ் சர்வீஸ்னு ஒன்று வந்ததோ, அந்த கிராஸ் சர்வீஸ் வந்த பிறகு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. ஒரு மேல் டு மேல், ஃபீமேல் டு ஃபீமேல் இருக்கிற அந்த பட்சத்தில் வந்து எதுவுமே சுமூகமாக போச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. எப்போ கிராஸாக மாறிச்சோ அதுலேருந்து எல்லா இடத்துலையுமே பொதுவாகவே நார்மலாக இருக்கிற ஒரு சென்டரில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இதில் என்னென்னா, அந்த விபச்சாரம் பண்ணுற அந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க, அந்த மாஃபியாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு வேவாக யூஸ் பண்ணிக்கின்னு இந்த மசாஜ் சென்டரை ஒரு வேவாக யூஸ் பண்ணி அவங்களுடைய இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குது சார் உள்ளார மசாஜ் சென்டருக்குள்ளார? இந்த மசாஜின்னு போகிறவங்கிட்ட என்னென்னா, காசு வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு மசாஜ் பண்ணுறதை தவிர்த்துட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சர்வீஸ்னால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மசாஜுக்கு மேலே. ஓகே. வேறு என்ன விதங்களில் மக்களை ஏமாத்துறாங்க இந்த மசாஜ் சென்டரில்? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க, இல்லை இன்ஸ்டாவில் வந்து விளம்பரம் வெளியிட்டு கம்மியான ரேட்டுக்கு உள்ளே வந்து இதுமாதிரி கூப்பிட்டு அங்கே போய்ட்டு இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது, இத்தனை செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஆந்திராவிலேருந்து இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, கேரளாவிலேருந்து இருக்காங்க, வடமாநில அந்த கேர்ள்ஸ் இருக்காங்க, இப்போல்லாம் சொல்லி உங்களுக்கு அங்கே ரேட் வாரியாக அந்த கேர்ள்ஸ் வாரியாக என்ன தேவையோ அவங்களுக்கு யார் சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க வந்து பேமெண்ட் வாங்கிட்டு உள்ளே அந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஆனால் மசாஜ் சென்டரில் முக்கால்வாசி மசாஜ் நடக்கிறது இல்லை. மசாஜ் தவிர்த்து அதுதான் ஒரு செக்ஷுவல் தான் நடக்குது. ஓகே. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இவங்க எல்லாம் வந்து இந்தந்த இடத்துல பண்ணுறாங்க, இந்த இடத்துல பண்ணலை? இப்போ சர்டிஃபைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான சென்டர் அப்படி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக்கான இடத்துல வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்பா சென்டர் அதுமாரி ஒரு கரெக்டாக விளம்பரங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே சந்துக்குள்ளே இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சென்டருங்களாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இங்கெல்லாம் இது நடக்குது. என்ன பேருக்கு அவங்க பண்ணுற தொழில் வேறு. ஆனால் பேருக்குன்னு இந்த மசாஜ் அந்த பேரை கெடுக்கிறதுக்காக மசாஜ் சென்டர்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கான ஒரு அனுபவம் என்ன இருக்குது பெஸ்ட்டாக? இதுதான் வந்து இந்த மசாஜ் சென்டரில் இவ்வளோ வந்து கொடுமையாக நடந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? எனக்கு பொறுத்த வரைக்கும் கொடுமை அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. நான் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு மசாஜ்னு தெரியாமே நான் மசாஜ் பண்ண நான் கற்றுக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட நான் ஃபுல்லாக சர்டிஃபைட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா சென்டர்லையும் பெரிய இப்போ இருக்கிற டாப் மோஸ்ட் என்னென்ன மசாஜ் சென்டர் இருக்கோ அதை எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக நான் வந்து என்னென்னா ப்ரைவேட்டாகவும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மசாஜ் சென்டரில் வர கிளைண்ட்ஸ் வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க? நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க? மசாஜ் வரவங்க மோஸ்ட்லி வந்து 100க்கு 90% பேர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் தான் கரெக்டாக மசாஜ் ப்ராப்பராக எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்களாம் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது வச்சுட்டு தான் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்குள்ள அவங்களுடைய நடவடிக்கை மாறும். நடவடிக்கைன்னா செக்ஸ் ரீதியாக தான்.
வேறு எதனா பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து வேறு வழியில அவங்க அந்த காசை காமிச்சு நம்மள அந்த அந்த வழிக்கு கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ம். ஆனால் வர கிளைண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ம். மசாஜ் சென்டர் மட்டும் நமக்கு குத்தம் சொல்ல முடியாது. ம். அதை தேடி வர கிளைண்ட்ஸும் இதை எதிர்பார்த்து தான் வராங்க. உங்களுக்கான அந்த ஒஸ்ட் அனுபவமோ, இல்ல பெஸ்ட் அனுபவமோ ஏதாவது இருக்கா? இந்த இதுல? எனக்கு நிறைய அனுபவங்கள் இப்போ இந்த மசாஜ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த லேடி ஒருத்தவங்க வருவாங்க. ம். அவங்க வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண் சாமியார் தான். ம். ஒரு பெரிய ஒரு கோவில் கட்டி அதை வந்து வழிபாடு அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கோவிலுக்கு ஒரு அதிபதியாக இருக்காங்க. ம். அதான் மடாதிபதி அப்படி சொல்லுவாங்கள்ல, ஓகே. அந்த மாதிரி மடாதிபதியாக இருக்காங்க. ம். ஆனால் அவங்களோட தோற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காவி நிறம் அப்படி தான் இருக்கும். ம். அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து மசாஜுக்கு வருவாங்க. ம். மசாஜுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்னடா சாமியார் வராங்க, நம்ம மசாஜ் தான் பண்ணணும், இவங்களுக்கான ப்ராப்பராக நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா பக்தியாக இருக்காங்களே, அவங்க பார்க்குறப்ப பக்தியாக இருக்காங்க. ம். நம்ம இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, மசாஜ் தவிர்த்து எதனா பண்ணுங்க ம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட உறவு வச்சுக்கிட்டா ஈஸ்வரனும் நம்மளும் ஒன்றா சேர்ந்த மாதிரி, பார்வதி சிவனும் நம்ம ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். கடவுளோட கனெக்ட் பண்றாங்க உங்கள. ஆமாம். ம். என்னன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்தி அதிகரிக்கும், ம். இன்னும் காசு அதிகமாக வரும். இப்போ இருக்கிற டாப் மோஸ்ட் ஆளுங்கள்லாம் அப்படி ஆளுங்க தான் என் கூட இருந்துட்டு இந்தமாரி ஆகியிருக்காங்க. நீ என் கூட பண்ணால் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அவங்க கரெக்ட் பண்ண பார்த்தாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிட தான் தோணுது. ம். அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. அவங்க என்னை ரொம்ப போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ம். நான் எங்கே போகணும் அங்கே வரது, எந்த சென்டருக்கு போனாலும் வரது, ம். ஏன்னா தெரியல அந்த மாதிரியே இருந்தாங்க. எனக்கு அவங்ககிட்ட பிடிக்கல. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா, அவங்க இருக்கிற இடத்துக்கே வேற ஒருத்தவங்க மூலமாக வர சொல்லி, ம். வேற ஒருத்தவங்க மசாஜ் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக புக் பண்ணி பார்த்தா அவங்களுடைய இடத்துக்கு என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. ம். கூட்டின்னு போயிட்டு என்னை மசாஜ் நீ பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம். என்கிட்ட அவங்க பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்களுடைய தோற்றம் எல்லாமே கோவிலுக்குள்ளே அப்படி பண்ண சொல்கிறாங்கன்னா, அவங்க எந்த வகையில் அவங்க அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு பிடிக்கவே இல்லை. கோவிலுக்குள்ள ஸோ நிறைய பேர் நான் அந்த எனக்கு மாரி தான் பண்றாங்க. வேணாம். ம். எனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசு ஒப்பல. கோவில் சாமி இருக்குது, இது இருக்குது. அவங்க பெட்ரூம்லேயே கோவில் எல்லாமே கோவில் செட்டப் தான். ம். அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேலையே இதுதானா. அது சல்லாப மட்டும் இல்லாம சாமியார் அவங்க. சல்லாப சாமியார் அவங்க. சல்லாபா சாமின்றாங்க. இது வந்து என்னன்னா ஆன்மீக ரீதியா அவங்க சொல்றாங்க. ஓகே. அ இந்த மாரி உறவுல வந்து அவங்க ஒரு பூஜை முடிச்சுட்டா, இந்த உறவுல ஈடுபட்டா தான் அந்த பூஜை வந்து ஃபினிஷ் ஆகுமா. ம். பழிக்கும். அப்பதான் பலிக்குமா, ம். அவங்களுக்கான இதுமா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அ இந்த காமாக்யா கோவில்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பெண்களுடைய அந்தரங்க உறுப்புலேருந்து வர தண்ணிய ம். பருகுனா பெரிய ஆள் ஆயிடுவோம். ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்டலாம் நிறைய விஷயங்கள் என்கிட்ட இவங்க வந்து அதை சாப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க சாப்பிட்டு போயிருக்காங்க. இப்படிலாம் சொன்னாங்க என்கிட்ட. ம். அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்னடா இப்படிலாம் நடக்குதா? இதெல்லாம் உண்மையா? ஒரு ஆன்மீகத்தில இதெல்லாம் இருக்குமா? அப்படின்ற அந்த கேள்விகள் எனக்குள்ள அதிகமா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது தவறுன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எந்த எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்கல. ம். இப்பயும் அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க. நான் நம்பர் அந்த மாதிரிலாம் ஸ்விட்ச் ஆஃப். அவங்கள பிளாக் பண்ணி அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன். இது வந்து வெறும் சென்டர்ல நடக்கக்கூடிய விஷயமா? இல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு இல்ல. மசாஜ் பண்ண இது சொல்ற வந்து இடத்துல அவங்க நடக்குதா? ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா என்ன சென்டர் வந்தாங்க. ம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் தான் ஃப்ரீலான்சிங்கா பண்ணிட்டு இருக்கேன்ல. வீட்டுக்கு போய் பண்ணுறதால என்ன அவங்க இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் போனேன். இந்த மாரி பண்ணுறாங்கன்றதுக்காக எனக்கு வந்து எனக்கு பிடிக்கல. கோவில் செட்டப் நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கல. ம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் அந்த மாரி ரூம் புக் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அந்த தோற்றத்த பார்க்குறப்ப எனக்கு வந்து எனக்கு அவங்ககிட்ட வச்சுக்க பிடிக்கல. மசாஜ் ம். பண்ண பிடிக்கல. ம். அந்த இல்ல, மாரி. இல்ல. குறிப்பா வந்து இப்ப மசாஜ் சென்டர்ல மட்டும் போய் பண்ணியிருக்கீங்களா? வேற வேற கிளையண்ட்ஸ்க்கு வேற இல்ல. இடங்கள்லயும் போய் அவங்கவங்க பண்ணியிருக்கீங்களா? வீட்டுக்கே போவேன். ஓகே. இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் நம்ம தெரபிஸ்ட்டா இருக்கிறப்ப, ம். நம்ம எங்க கூப்பிடுறாங்களோ, அவுட்டோர், இன்டோர் எந்த ம். இடத்துல கூப்பிடுறாங்களோ, சில பேர் வந்து காட்டேஜ் வச்சுட்டு அங்க கூப்பிடுவாங்க. சில பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஏதோ அவங்களுக்கான ஒரு சொந்த இடம். சில பேர் வீட்டுக்குள்ளேயே எல்லா பீப்புளும் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. கூப்பிட்டு நம்மள பண்ண வைப்பாங்க. இல்ல கப்புல்ஸா கூட பண்ண கப்பிள்ஸ் வைப்பாங்களா? ஆமா. கப்பிள்ஸ் இப்போ அந்த வந்து மாரி கப்பிள்ஸ் அனுபவம் வந்து இருக்கா? பயங்கரமா இப்போதைக்கு கப்பிள்ஸ் மசாஜ் வந்து ரொம்ப ரீச். ம். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சமீப காலமா நான் சொல்றேன். எல்லா இடத்துலயும் இந்த கப்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏன் தெரியல. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஒய்ஃபு கிட்ட ஒருத்தன் வந்து ஒய்ஃபை தொட்டாலே ஒரு பிடிக்காது. நம்ம தமிழ் மரபு வந்து அப்படிதான். ம். நம்மளோட ஒய்ஃப் வந்து யாருனா தொட்டாலோ, பார்த்தாலோ நம்மளுக்கு வந்தது. இப்போ வந்து பேசினாலும் என்னன்னா, பிடிக்காது. ம். அது சகஜமா மாறி போச்சு. இப்போ அந்த ஃபாரின் கல்ச்சர் அப்படி இங்க வந்துச்சு. அது எப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. ம். ஒ
வர சொல்கிறாங்க, ம். பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதிகமாக நடக்குது. இது வந்து ஒரு பெரிய பெரிய அளவுல நம்மளுக்கு தெரியாம ஒரு இயங்கிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அந்த கப்புள்ஸ்? என்னென்ன செய்ய சொல்றாங்க? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண சொல்றாங்க? மசாஜ்ன்றது சும்மா. ம். அதுக்கு அடுத்து தான் செக்ஸ் தான். ம். அதுதான் மெயினா. மெயினா. ஆமா. இப்ப இப்ப கணவன எப்படின்னா, மனைவி கிட்ட பண்ண இப்ப சொல்றாரு. என்னன்னா, ஒரு ம். ஹஸ்பண்டுக்கும், ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கு டெய்லியும் அவங்க கூட பார்த்து, பார்த்து அவங்க கூட இருந்து, இருந்து அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. ம். ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி. நெக்ஸ்ட்டா வேற யாருனா பார்க்கலாம். ம். வேற என்ன பார்க்கலாம். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து வேற யாரையும் நம்ம ஒரு தப்பான அஃபைர் வைக்காம, ம். "நீ வரியா? என் கூட செக்ஸ் பண்றியா? போயிட்றியா?" அவ்வளோதான். ம். என் ஒய்ஃப் கிட்ட அந்த மாரி. அப்படி போயிடுறாங்களா? அவங்களுக்கு கான்டாக்ட்லாம் இருக்காது. ம். ஒருத்தவங்க இப்போ சேட் பண்ணி ஒருத்தவங்கள வர சொல்றாங்கன்னா, அந்த பெர்சன் வந்தாங்கன்னா, இவங்க ஒய்ஃப் கிட்ட பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. ம். இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ரிலேஷன் இருக்காது. அந்த செகண்ட் மட்டும் தான். அந்த பண்ற அந்த ஒரு 1 ஹவரோ, 2 ஹவரோ. அப்போ அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃபா இருப்பாங்க. எப்படியோ அவங்களுக்குள்ள ஒரு த்ரீசம் அந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க. இது போன்ற அனுபவம் வேற ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? எதனா பிரச்சனை ஆயிருக்கா சில இடங்கள்ல? எனக்கு பிரச்சனை ஆனதெல்லாம் இல்ல. ம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புள். ம். என்னன்னா, அவங்க வந்து டெலிகிராம் லிங்க் அந்த மாரி அந்த மாரியான லிங்க்லாம் இருக்கு. அதில அவங்க ஒரு பையன கூப்பிட்டுருக்காங்க. பையன் வந்து பயங்கர ஸ்மார்ட். ம். பயங்கர ஸ்மார்ட் நல்லா இருக்கான். அவங்கள வந்து புல் அப்டின்னுவாங்க. இப்ப பசங்கன்னா புல், இவங்க வந்து கக்குவோல்ட் அந்த மாரி சொல்லுவாங்க. ம். அந்த மாரி ஆட்கள இவங்க இருப்பாங்க. அவங்கள கூப்பிடுறாங்க. ம். கூப்பிட்டோனே இந்த பையனும் போயிடுறான். ம். ஆனா, அந்த பையனுடைய நடவடிக்கை அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, போகக்குள்ள நல்லா இருக்கான். அதெல்லாம் பண்ணிடுறான். எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இவங்களும் ஓகேன்ட்டாங்க. லாஸ்ட்டா போகக்குள்ள என்னாச்சு, கஞ்சா போட்டு, கஞ்சா அடிச்சுட்டு அவங்கள வந்து என்னன்னா, கத்தி எடுத்து மிரட்டி, ம். அங்க இருக்கிற செயினு, அவன் ம். மொபைல் இந்த ம். மாரி எல்லாத்தையும் அவங்க புடிங்கின்னு வந்துட்டான். ம். ஏன்னா, இவங்க வந்து என்ன ஆச்சுன்னா, யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இவங்க பண்றதே ஒரு தப்பான விஷயம். ம். இத வந்து போலீஸ்க்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த மாரி விஷயம். இது வந்து எனக்கு கொஞ்சம் நான் மீடியாலாம் பேசுறதால அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, அந்த பையனுடைய தொழிலே இதான். ம். இந்த மாரி கப்புல்லாம் ஏமாத்தி போயிட்டு பணம் பறிக்கிறது தான் வேலையா. ஆனா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், "நீங்க சேஃபா இருங்க. இந்த மாரி யாரையும் எதுவும் பண்ணாதீங்க. தெரியாத நபர்கள நீங்க இப்ப ம். நம்ம தெரிஞ்ச நபர்கிட்டயும் நம்ம இது பண்ண மாட்டோம். தெரியாத நபர் எங்கேயோ இருந்து ஒரு பையன் வரான். அவன கூட ஒண்ணே எப்படி செக்ஸ் வச்சுக்க முடியும்? ம். அது வச்சுக்கிறாங்க. அப்ப என்னன்னா இவங்க தான் அத எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த மாரி நடந்திருக்கு. இப்ப பெண்கள்லாம் வந்து மசாஜ் சென்டர்ல வேலை செய்றாங்கல்ல. அவங்க வந்து சேஃபா இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? 100% சேஃபா இருக்கலாம். ம். இவங்க விரும்பி தானே வராங்க. ம். மசாஜ் சென்டர்ல என்ன நடக்கும்? மசாஜுக்கு அடுத்து அதுதான் நடக்கும். ம். அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு ஒரு கேர்ள் வந்து அந்த ஒர்க்குக்கு வராங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் சரி, சிச்சுவேஷன் அப்போ கரண்ட் சிச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன பண தேவைகளோ, ம். இல்ல வந்து செக்ஸுக்காகவே விரும்பியே எனக்கு பணம் இருக்கு. நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சென்டர்ல. ம். அவங்களுக்கு வந்து டெய்லியும் செக்ஸ் பண்ணணும். சில கேர்ள்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆட்கள பார்க்கணும். டிஃப்ரெண்ட்டா சொல்லுவாங்க. அந்த சைஸ்லாம் கூட சொல்லுவாங்க. எனக்கு இப்படி பெரிய சைஸ் பார்க்கணும், இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். ம். இதெல்லாம் பிடிக்கும். அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து செக்ஸ் விரும்பி தான் அவங்க வராங்க. ம். இது நடக்கும், இதுன்னு சொல்லிட்டு செக்ஸ் அந்த ஆசை அதிகமா இருக்குல்ல, அந்த மாரி கேர்ள்ஸ் தான் மசாஜ் சென்டர்ல அதிகமா வருவாங்க. ம். பண தேவைகள், குடும்ப பிரச்சனை அந்த மாரி வர கேர்ள்ஸ விட, எனக்கு செக்ஸ் பிடிக்கும். நான் போய் பண்ணுவேன், டெய்லி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைகள் இருக்குல்ல, அவங்க தான் இந்த மாரி ஒர்க்குக்குலாம் போவாங்க. அவங்களுக்கு சேஃப் தான். அவங்க ம். வந்து என்னன்னா, அவங்க எப்படி அவங்களுடைய வட்டம், அவங்களே ஒரு வட்டம் போட்டுட்டு அவங்களே கரெக்ட்டா இருப்பாங்க. வேற என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கு இந்த மசாஜ் சென்டர்ல? இது வந்து ஒரு 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 பாலியல் தொழிலா மாறிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறீங்க. வேற ஏதாவது பிரச்சனைக்கு இப்போ ஒரு பெண் வந்து வேலை செய்றாங்க. அந்த இடத்துல வேற ஒரு நபரால வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சில இடத்துல வந்து ரவுடீஸ் அந்த மாரி வந்து ம். கொஞ்சம் மிரட்டுவாங்க. ம். என்னன்னா முக்கியமா வந்து கேர்ள்ஸ் வந்து சென்டருக்குள்ளேயே இருந்து மசாஜ் பண்ணா அவங்க சேஃப். ம். சில கிளையண்ட் வந்து, "வா நான் வீட்டுக்கு உனக்கு அதிகமா காசு தரேன். ம். இப்படி தரேன், அப்படி தரேன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு, அவங்க மூலமா நம்பி போனா தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிக அ ஆசைக்கு ஆசைப்பட்டு. அதிக பணத்துக்கு. காசுக்கு ம். ஆசைப்பட்டு அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு ஆள் தான் கூட்டின்னு போவாங்க. ஆனா கூட்டின்னு போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. ம். ஒரு பொண்ணு 10 பேர்னா எப்படி ஆகும்? அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்க சின்ன பின்னமா போயிட்டு, அந்த காசு சில பேர் காசும் குடுக்க மாட்டாங்க. ம். எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் எல்லாம் முக்காவாசி அதிகமா காசு தரேன்னு ஏமாந்து போய், அங்க போயிட்டு இந்த மாரி பிரச்சனைகள அனுபவிச்சது தான் அதிகம். ம். எப்பன்னா சேஃப்னா நீங்க சென்டருக்குள்ள இருந்தது தான் சேஃப். ம். ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நீங்க அந்த ஓனர் கூட இருந்தா தான் உங்களுக்கு சேஃப். நீங்க வேற யாருக்குன்னா போயிட்டீங்கன்னா, வர கிளையண்ட் எனக்கு வா நான் காசு அதிகமா தரேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு தான் அன்சேஃப். இந்த ரவுடிசம் வந்து பண்றாங்கல்ல சென்டருக்குள்ள. அதுவும் நடக்கும். பல பிரச்சனைகள் நடக்கும். ஆமாமா. பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படும்ல அதனால. ஆமாமா. ம். இப்ப என்னன்னா, சில பசங்க வருவாங்க, பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டைம் வரக்குள்ள இவங்க சரியா கண்டுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ரவுடிங்கலாம் கூட்டின்னு வந்து ம். மிரட்ட ஆரம்பிக்கிறது. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் அந்த மசாஜ் சென்டர் வச்சிருக்கோம். நெறைய பிரச்சனைகள் ரவுடிஸால இது பண்ணுவாங்க. நீங்க வெளியில அவுட்டோர் போய் பண்ணும்பொழுது,
யங் கப்புள்ஸே கூப்பிடுறாங்களா, இல்லை வயசானவங்க தான் கூப்பிடுறாங்க? எங்கும் கூப்பிடுவாங்க, வயசானவங்களும் கூப்பிடுவாங்க. இது வந்து என்னன்னா, நம்ம இவ்வளோ ஏஜ், அவ்வளோ ஏஜ்லாம் கிடையாது. ம். எங்கும் கூப்பிடுவாங்க. அ ஒரு 80ன்னு சொல்லி இப்ப நான் பல இன்டர்வியூலாம் சொல்லி இப்போ ஒரு 80 வயசு பாட்டி வந்து என்ன கூப்பிட்டாங்க, நான் மசாஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த மாரி மோஸ்ட்லி அதேமாரி காலேஜ் பசங்களும் கூப்பிடுவாங்க. ம். காலேஜ் கேர்ள்ஸும் கூப்பிடுவாங்க, காலேஜ் பசங்களும் கூப்பிடுவாங்க. அந்த மாரி தான். எனக்கு வந்து கால் வந்துச்சு. ஒரு ஒரு கஸ்டமர் தான். ஒரு பையன்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. கால் ம். வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான்னா, சின்ன பையன் தான். கால் பண்ணி எனக்கு மசாஜ் பண்ணணும்னா, கூட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு வர சொல்லி அவங்க என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு அவன் மசாஜ் பண்ண சொல்றான். ம். மசாஜ் பண்ண சொல்லிட்டு என்னன்னா, இவனுடைய இதுன்னா அவங்க அம்மாவுக்கு நான் மசாஜ் பண்ணுறப்ப அதை பார்த்து ரசிக்கிறான் உட்காந்து. ம். இவனுக்கு அவங்க அம்மா வந்து நியூடா இருக்காங்க. ம். கொஞ்சம் துணியே இல்லாம. இவன் உட்காந்து அத பார்க்குறான். கேட்டான்னா, மம்மி ஸ்வாப்பிங்ன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாரி மம்மி எழுதுவான். அவனுக்கு ஆசை என்னன்னா, அவங்க அம்மாவே அவன் அந்த மாரி இருந்து பார்க்குறது. அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க. நான் அவன்கிட்ட விசாரிக்கிறப்ப அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறப்ப சொன்னான்னா, அவன் வந்து என்னன்னா, கொஞ்சம் அவங்க அம்மா ஏஜ்ல இருக்கிற அந்த ஆட்கள்லாம் கூப்பிட்டு, அவங்க கூட செக்ஷுவல் ரீதியா பண்ண வச்சுட்டு, இவன் பார்த்து ம். அது சுய இன்பம் காண்பது தான் இவனுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கே. ம். அந்த மாரி விஷயம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஒரு அம்மா பையன்றது முறை தவறிய ஒரு இது. ஆனா அவங்களுக்குள்ள வந்து கான்டாக்டும் கிடையாது. ம். அம்மாவுக்கும் பையனுக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது. அம்மா பண்றத அந்த பையன் பார்க்குறான். ம். அத வந்து அம்மாவும் தெளிவுபடுத்துறாங்க. அம்மாவும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. பையனுடைய அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆ நார்மல். அவன் பக்காவா படிக்கிறான். நார்மலா இருக்கான். எல்லாமே நல்லா இருக்கான். அவனுக்கு ஒரு தாட் அவ்வளோதான். இப்போ ம். வந்து நீங்க நெறைய வெரைட்டி இருக்கு. நீங்க செக்ஸ் ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த ம ஒரு இப்போ எப்படின்னா, அ அம்மாவ பண்றத பார்க்கறது, அப்பா வந்து பொண்ண பார்க்கறது, ம். அண்ணன், தங்கச்சி. நீங்க நெறைய விஷயங்கள் நீங்க உள்ள போக போக தெரியும். அண்ணன், தங்கச்சிங்க, சித்தப்பா, சித்திய பார்க்கறது, ம். இந்த மாரி ஒளிஞ்சு இருந்து பார்க்கறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு பையன் என்னன்னா, இதே ம். மாரி தான். அவனுக்கு வந்து என்னன்னா, செக்ஸ் உணர்ச்சிலாம் எதுவுமே கிடையாது. ம். அவன் வந்து நல்லா காலேஜ் படிக்கிற பையன். சூப்பரான பையன். அவனுடைய நீங்க பார்த்து நார்மல் பர்சன் தான். அவன் எந்த ஒரு சைக்கோவோ அந்த மாரி ஆள்லாம் கிடையாது. ம். போவான், குப்பைகள கிளறுவான். ம். இந்த பக்கத்தில இருக்கிற அந்த மாரி குப்பைகள்லாம் கிளறுவான். அதில கேர்ள்ஸ் யூஸ் பண்ண அந்த பேட் இருக்குல்ல, ம். அத எடுத்து சாப்பிடுறது தான் அவனுக்கு வேல. ம். அது என்னன்னா, அவனுக்கு ஒரு அது ஒரு தாட். அவனுக்கு அந்த அந்த சாப்பிட்டா அவ்ளோ எனர்ஜியா இருக்கான். அது ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு ஃபீல் கிடைக்குதாம். ம். அவன் ஏன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ரீதியா டாக்டருங்க ஆலோசனை குடுத்துருக்காங்க. ம். குடுத்தாலும் அவன் வந்து என்னன்னா, அதே மாரி வேல தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி ஒரு டிஃப்ரெண்டான இது. அது சில பேருக்கு வந்து பெண்களுடைய அந்த பசங்களுக்கு பெண்களுடைய செப்பல் பார்த்தா அது மேல ஒரு செக்ஸ் உணர்ச்சி வரும். ம். அவங்களுடைய உள்ளாடைகள், ஜட்டி அந்த மாரி விஷயங்கள பார்த்தா அவங்களுக்கு அந்த மாரி வரும். ம். அந்த ஸ்மெல் இருக்குல்ல, லேடீஸ் ஒரு ஸ்மெல்லு. ம். அது வந்து சில பேர் வந்து பசங்க வந்து என்னன்னா, ஓகே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்களோட இப்ப ட்ரெஸ் எங்கனா காய வச்சா, அத திருடின்னு வந்து அத மோந்து பார்த்து, அது மேல சுய இன்பம் காண்றது. ம். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய போயிட்டு தான் இருக்கு. யங்கஸ்ட் செக்ஸ் விஷயத்துல ம். நெறைய ஓகே. டிஃப்ரெண்ட்டா யங்கஸ்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த மசாஜுக்கோ, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்க்கோ கூப்ட்டு உங்ககிட்ட சர்வீஸ் கேட்டுருக்காங்களா? ஆ அந்த மாரி நடந்திருக்கா? நடந்திருக்கு, ம். நடந்திருக்கு. எங்க மோஸ்ட்லி வந்து இங்க சென்னையில தான். ம். மோஸ்ட்லி வந்து என்னன்னா, காலேஜ் கேர்ள்ஸ் வந்து இந்த அத்லெட்டிக்கா இருப்பாங்கல்ல, ஓகே. அந்த மாரியான கேர்ள்ஸ் நெறைய கூப்பிடுறாங்க. ஏன்னா வந்து டாக்டர் சஜஷன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. யார் மூலமா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அவங்க என்ன கூப்பிடுவாங்க. கூப்ட்டு பண்ண சொல்லுவாங்க. பண்ண சொல்லிட்டு இந்த பிகினி வேக்ஸ் அந்த மாரிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. நெறைய கேர்ள்ஸ் கூப்பிடுவாங்க நம்மள. ம். அதுல ஏதாவது நடந்திருக்கா? பிரச்சனைகள் ஏதாவது? பிரச்சனைகள்லாம் இதுவரைக்கும் வரல. அவங்க கேர்ள்ஸ் கிட்ட பிரச்சனைகள் வரல. ஓகே. அவங்க நம்ம வந்து தெரியாத எதிர்பார்க்கிறது நபர்கள் இந்த எங்கேயோ மசாஜ் மட்டுமா? இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க, ம். பார்க்குறாங்க. கன்ஃபார்மா பார்க்குறாங்க. ஆனா அவங்க இது பண்றதால நம்ம அதெல்லாம் எதுவுமே வச்சுக்கிறது சரி. கிடையாது. இது எங்க போ இருக்கிறத அவங்க நம்ம எங்க அவங்கள கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இது இல்லாம நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு வந்துருவோம். ஒரு நல்ல மசாஜ் உடல் வலிய குறைக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இது வந்து ஒரு செக்ஷுவல் பிசினஸா மாறி இருக்கும்போது, இப்ப நார்மலா ஒரு சில நபர்கள் நல்ல மசாஜ் எடுக்கணும், பண்ணணும், போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இது மேல உள்ள நன்மதிப்பே போயிடுற மாரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப அமைஞ்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாமா. இப்ப என்னன்னா நெறைய இடத்துல நல்ல சென்டர்லாம் இருக்கு. அங்க போனீங்கன்னா கரெக்ட்டா பண்றாங்க. ம். நான் சொல்றது வந்து குறிப்பிட்ட சென்டருங்கள தான். இந்த ம். மாரி கொஞ்சம் சந்துல வச்சுக்கிறது, கொஞ்சம் அபார்ட்மெண்ட்ல வைக்கிறது, இந்த மாரியான இருக்க சென்டருங்கள தான் சொல்லுவேன். இந்த மாரிலாம் நடக்குது. ஏன் அது நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காவா நீங்க வந்து ஒரு ஹியூமன் பாடி மேல நம்ம வந்து மசாஜ் யார் கை வச்சாலும் அவங்களுக்கு டெம்ப்ட் ஆகும். அது டெம்ப்ட் ஆகுற சமயத்தில அத என்ன பண்ணிடுறாங்க, இது செக்ஸா மாத்திக்கிறாங்க. நார்மலா வந்து எதுக்கு கேட்பாங்கல்ல. இப்ப நம்ம இந்த சென்டருக்கு போனா நல்ல சென்டர்னா, அப்படிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க ப்ராப்பரான சென்டரிங் போனா, அங்க போனா அட்மாஸ்பியர் தெரியும். ம். ஆ இப்ப எப்படின்னா, கிராஸ் சர்வீஸா இருந்தா கூட 2 பேர் பண்ற மசாஜா எடுக்கணும். ஒரு ம். 2 கேர்ள்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல எந்த விஷயமும் தோணாது.
ம். நீங்கள் ஒரு பையனும் பொண்ணும் ஒரே இடத்துல 2 பேரும் ஒரே கேர்ள் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த மூடு வரும். ம். இதே ஒரு 2 கேர்ள் பண்ணுறப்போ 2 பாய்ஸ் பண்ணுறப்பலாம் உங்களுக்கு அந்த ஃபீலே வராது. ம். நார்மலாக நீங்கள் மசாஜ் அப்போ நிறைய சென்டரில் அந்த மாதிரி நல்லா எக்ஸ்ட்ரானரி மசாஜ்லாம் பண்ணுறாங்க. இப்போ மசாஜ் பண்ணிட்டு பணம் கொடுக்காத நிறைய பேர் ஏமாத்துவாங்கல்ல. வாங்க எனக்கு உங்கள் சர்வீஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏமாந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? ஆ எனக்கு நிறைய ஏமாந்த அனுபவங்கள் இருக்குது. ம். இதே டி நகரில் ம். இங்கே இருக்க பெரிய ஹோட்டல் தான். எங்க ம். பக்கத்துலேயே இருக்க பெரிய ஹோட்டலில் தான் நான் மசாஜ் கூப்பிட்டாங்க. ம். நானும் வந்தேன். அவங்க வந்து என்னென்னா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ம். சிங்கப்பூர்லேருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு வாங்க மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே நைட்டு கூப்பிட்டாங்க. ஃபுல்லாக மசாஜ் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட தான் ஸ்டே பண்ணேன். மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ரூம் காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. சரி நானும் கீழே வந்தாச்சு. கீழே ரெஸ்டாரண்ட், லாபி எல்லாமே இருக்குது. ம். அங்கே கொஞ்சம் திங்ஸ் பொருளுங்க பர்ச்சேஸ் பண்ணுற அந்த விதங்கள்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்டாரண்ட்டில் என்னை சாப்பிட சொன்னாங்க. நிறைய பர்ச்சேஸும் பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்னாச்சுன்னா, உட்காந்துருக்கேன். நான் சாப்பிட்டுருக்கேன். இருங்க இந்த வரேன்னு சொல்லிட்டு நான் போய் லக்கேஜ்லாம் காரில் எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் வரவே இல்லை. ம். என்னென்னா பில் எல்லாமே அவர் உட்காந்துருக்காருல, அவர் தான் என்னோட உட்பின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டு போயிட்டாங்க. ம். காமிச்சு விட்டு அவங்க வந்து நானும் இவங்க வரோன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கிட்ட உட்காந்துட்ருக்கேன். ம். வரவே இல்லை. அப்போ நான் போய் லாபியில் கேட்குறப்ப அவங்க உங்களை பில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பில்லை எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. ரூ. 30,000 பில் இருக்குது. ம். நான் சொன்னேன் எனக்கு அவங்களுக்கு எந்த கான்டாக்ட் இல்லை. நான் தெரபிஸ்ட்டு நான் அந்தமாரி வந்திருக்கேன் அப்படின்னா, இல்லை சார் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஆமாம். இப்போ நான் நிறைய இதில் நான் அந்தமாரி என்னை பார்த்து அவங்க பாய்னாங்க. நான் சரி ஓகேன்னது அவங்க என்ன ஆச்சு, நான் பில் பே பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு லேடீஸ் பண்ணாங்களா? இல்லை லேடீஸ் தான் பண்ணாங்க எனக்கு. ஓகே. இந்த இடத்துல இந்த லேடீஸ் தான் பண்ணாங்க. ம். அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த ஹோட்டல் செக்யூரிட்டி யாருமே என்னை விடல. ம். நீங்கள் பில் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை விடவே இல்லை. ஒரு ஹாஃப் டே. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் ஒரு 5000 2000 3000 சொல்லிட்டு கேட்டு வாங்கி இது ஒன்றும் அதுக்கப்புறம் அந்த லேடீஸ் வந்து நான் ரீச் பண்ண முடியவே இல்லை. ம். அவங்ககிட்ட சொன்னாலும் எனக்கு வந்து அவங்களுடைய அட்ரஸ் எதுவுமே அவங்க தரல. ஹோட்டலில் அந்த தரப்புலேருந்து எதுவும் தரல. எப்படி ஹோட்டலில் அவங்க ஸ்டே பண்ணும்போது கொடுத்துருக்கணும்ல? நான் கேட்குறப்ப தரல. ம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இது பண்ணிக்கங்க. அவங்க நம்பர் இருக்குல்ல அதை கால் பண்ணிக்கங்க இப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் இப்போலாம் சகஜமாக நடக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்குள்ள கனெக்டடா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி என்னை வர வச்சு ஒரு 30,000 கிட்ட ஏமாத்தின அந்த லேடி இது வரைக்கும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க என் கண்ணில் சிக்கலை. ம். ஓகே. பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக மசாஜ் சென்டரில் நல்ல மசாஜ் சென்டர் இருக்குது. ஆமாம். ஒரு சில மசாஜ் சென்டரில் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னதுக்கு நியூஸ் டுடே தமிழ் சார்பாக உங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். மற்றும் நேயர்களே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.